यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायण कथा लोकेषु प्रचरिष्यति. பிரம்மா வால்மீகிக்கு அருள் புரிகிறார். எதுவரை மலைகளும் நதிகளும் இத்தேசத்தில் இருக்குமோ அதுவரை ராமாயணம் வாழும். ராமாயணம் இருக்கும் வரை அதன் புகழும், வால்மீகியே உம்முடைய புகழும் மங்காமல் இருக்கும். பிரமனின் இந்த அருளாலேதான் இது நாள் வரை நாம் ராமாயணத்தை விடாமல் படித்து வருகிறோம். என்றோ எழுதப்பட்டது ராமாயணம். ஆனால் இன்றும் அது ஓரொரு பாரத தேசத்தவனுடைய உள்ளத்திலும் ராமபக்தனுடைய உள்ளத்திலும் தவழ்கிறதென்றால் அதற்கு பிரம்மாவனுடைய அருள் காரணம், வால்மீகிக்கு இருந்த ராமபக்தி காரணம். இது நடந்ததெல்லாம் திரேதாயுகத்தில். ராமாவதாரமே திரேதாயுகத்தில், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமோ துவாபர யுகத்தில். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற ராமாயணத்தின் கட்டம், விஸ்வாமித்திரர் ஓரொரு திசைக்கும் போகிறார். பிரம்மரிஷி பட்டம் பெறுவதற்காக முயற்சிக்கிறார். அதற்காக தவத்தில் ஈடுபடுகிறார். இது மொத்தத்திலேருந்து நாம ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமானால் விடாமுயற்சி தேவை. ஒரு முறை முயன்று தோல்வியுற்றால், அதனால் மனம் துவண்டு போனால் மறுமுறை அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஒரு காரியத்தை எடுத்திருக்கோம், நடுவில் விக்னங்கள் வரும், இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை தாண்டித்தான் நாம் அந்த காரியத்தை முடித்தாகணும். இடையூறுகளை எப்படி தாண்ட? பெருமானின் அருளால் தான் தாண்ட முடியும். நாம இவை அனைத்தையும் ஒழிப்பதற்கு வல்லமை கிடையாது. அதற்குத்தான் பெருமானுடைய திருவடிகளை நாடுகிறோம். அவர் அதற்குரிய சக்தியை கொடுக்கிறார், நல்லதை செய்கிறார். மேற்கொண்டு நாமும் முன்னேற்றத்தை அடைகிறோம். பகவான் ஸ்ரீராமன் திரேதாயுகத்தில் அவதரித்து எத்தனை தடங்கல்களை வாழ்க்கையில் சந்தித்திருப்பார். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அவதரித்து எத்தனை இன்னல்களை சந்தித்திருப்பார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இது தடங்கல், இன்னல் என்று கூறுவது வழக்கம் அல்ல, இயற்கை. இந்த லோகத்துல பிறந்திருந்தாலே இத போல சிலது நிகழத்தான் போகிறது. அதனால பெருமானே கஷ்டப்பட்டிருக்கார், கண்ணனே கஷ்டப்பட்டார்னால் உண்மையா கஷ்டப்படுதல் அல்ல. அவர் ஒண்ணு யாருக்காகவும் அடிபட போகிறாரா, யாருக்காவது ரத்தம் சிந்த போகிறாரா? இத போல ஒன்னும் ராமனோ கண்ணனோ பண்ணவில்லை. பண்ணவில்லைனா பண்ண தேவையில்லை. முழுமுதற் கடவுளான பெருமான் ராமனாக கண்ணனாக அவதரித்திருக்கும் போது அவர் எதற்கு பயப்பட வேண்டும்? அருள் புரிவதற்குத்தான் ஓரொரு இடத்திலும் இருக்கிறாரே தவிர யாரோ அவர்களை கஷ்டப்படுத்திட்டாளாக்கும். 4 பேர் கம்சனால் அனுப்பப்பட்டு கண்ணனை கொல்ல வந்தார்களே, அது கண்டு கண்ணனுக்கு என்ன ஆயித்தோ? நாம பயப்படலாம், பல்லாண்டு பாடலாம், ஒண்ணும் வராதற்குன்னு வேண்டிக் கொள்ளலாம், எல்லாம் உண்மை. ஆனா எந்த ஆபத்தும் பெருமானை நெருங்க போவதே இல்லை. அதுவே உண்மை. இத கண்ணனே கீதையில சொல்லிக்கிறார். என்னென்னமோ சித்த புருஷன் நினைச்சுக்கிறார் அர்ஜுனா. உலகத்தில் சித்தர்கள்னு நாம கொண்டாடுகிறோமே, அவர்கள் சித்தி அடைந்தவர்கள். அவர்களுக்கு காலம் பற்றற்ற தன்மையாலும் சித்தி அடைந்து என்னன்னா அவர் செய்ய முடிகிறது. 200 வருஷம், 300, 3000 எத்தனை பேர் பேசுறோம். கண்ணனை சித்தந்தான் என்று சொல்லி கண்புடையதாக இல்லை. நம்பொருளாக இருக்க என்னை எதற்கு சித்தவன்னு சொல்லு. என்ன சித்தர்கள் அவர்கள் கடவுள் முடியாது. என்ன சித்தர்கள் சொன்னால் சிறி அடைந்தவர்கள். சித்தி அவர்கள் தானே சித்தி அடைய முடியும். ஏற்கனவே அடையவில்லை. அப்ப நேற்று வரை சித்தர்கள் ஆகிவிட்டு ஆகி கூட 1000 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் சித்தி இல்லாதவர் சித்தி அடைகிறான். கண்ணன் அப்படி அல்ல, ராமன் அப்படி அல்லன். எப்போ சித்தர்கள் அவர்கள். அதனால நான் ஏதோ நேத்திக்கு இப்படி இருந்து புண்ணிய பலத்தால இப்படி ஆனேன். சித்தர்களுக்கெல்லாம் ஏராள புண்ணியம். அவர்கள் செஞ்சிருக்கிற புண்ணியத்தினால சித்தி அடைகிறார்கள். அதே போல கடவுளும் அவர் நிறைய புண்ணியம் கடவுள் பண்ண பொருட்டாலதான் அவர் இவ்வளவு சக்தியார்னு சொல்ல முடியுமா? அது தப்பான பேச்சு இல்லையோ? இப்ப ராமன் நயனம் பண்ணிருக்கார், அதான் பல கோயில்களும் கற்றுக்கிறார். கண்ணன் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா? ஏதோ நமக்கு புரியாத பேசணும். அதான் பாவமோ நாம் தான் செய்ய போகிறோம் தவிர பெருமான புண்ணியமும் தீண்டாது, பெருமானை பாவமும் தீண்டு. ஆனால் ராமனோ கண்ணனோ சித்தபுரர்களே எல்லார்கள் தெய்வம். தெய்வம் ராமன் வடிவத்திலே நிறைய செய்தியது, கண்ணன் வடிவத்திலே பேசி காட்டியது. இப்ப நாம வந்திருக்கிறது விஜயராகவ பெருமாள் சன்னதி. ஆனா சேவிக்க போவது நவநீத கிருஷ்ணனை. ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தொடர்பு செய்து காட்டியவர் ராமர், ஆனால் பேசி காட்டியவன் கண்ணன்.
உபதேசம் பண்ணதெல்லாம் கண்ணன், செய்ததெல்லாம் ராமன். ராமன் நல்லதே செய்தார், திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ஒரு மனைவி தான். இதெல்லாம் ராமனுக்கு ஏற்றம். ஆனா கண்ணன் பார்த்தால், இப்ப நீங்க சேவிக்கிற கண்ணன் கையில வெண்ணெய் வச்சிருக்கார். தன் வீட்டு வெண்ணெய் இல்லை, பக்கத்து வீட்டு வெண்ணெய். இவருதே இல்லை, அடுத்த வெண்ணெய் கையில வச்சிருக்காருன்னு திருடி வச்சிருக்கார். திருடி வச்சுக்கலாமா சுவாமி? அவர் போய் திருடலாமான்னால் தம் வீட்டு வெண்ணெய் எடுத்துட்டா திருட்டு பட்டம் கிடைக்காது, பக்கத்து வீட்டு வெண்ணெய் எடுத்துட்டா தான் திருட்டு பட்டம். அதுதான் கூறத்தாழ்வான் விசாரித்தார். உன்னை ஒத்தரும் திரும்பி சொல்ல முடியாது, என் எந்த வீடும் ஒரு வீடு, உலகமே ஒன்னது, அப்படி கூடாதா? இது ஏன் என் பேரை கெடுக்கணுமா? இந்த ஊத்து நான் தலைவி ஆயிற்றே என்ன யசோதைக்கு கவலை. ஆனா இப்ப இந்த கண்ணனை சேவிக்கிறோம். பொன்மலைப்பட்டியில் இருக்கும் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் சன்னிதானத்தில் நவநீத கிருஷ்ணன் எழுந்தருளியுள்ளார். ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அவருக்கு வெள்கவசம் சமர்ப்பிக்கப்பட்டு நன்கு பாதுகாத்து வருகிறார்கள். கிருஷ்ணன் பழைய நாளைய கண்ணன் ஒரு திருக்கையில் வெண்ணையை பிடித்துக்கோ, இதோ இதை போலத்தான் ஓரோரு ஆத்மாவையும் அனுபவிக்க விழைகிறேன். வைரம் நெய் கைகலந்துண்டான் பொய்காது கலந்தானே. தினப்படி வெண்ணைய சார். வெண்ணெய் இடத்துல பெருமாள் பொய்யா நடந்துக்கவே மாட்டார். அடுத்து நம்மாழ்வார் இடத்துல மட்டும் சொல்ல மாட்டாராம். எல்லா இடத்துல பொய், வெண்ணையின் இடத்துல மெய், பொய்யா திருடுறதுல மெய். ஏன்னா திருடர்களுக்கு கூட கட்டுப்பாடுன்னு சொல்ற பாருங்க. அதே போலதான் பெருமாள் பொய்யா வெண்ணெய் கிட்ட நடந்துக்க மாட்டார், மெய்ய நடந்து கொள்வார். ஆனா பெண்களிடத்தில் பொய் பேசுவது பொய்யாத்தான் பேசுவார். நவாரிடத்தே உண்மையாக கலந்தாராம். இங்கு ராமன் தியானத்தில் நவநீத கிருஷ்ணனை சேவித்துக் கொண்டோம். திருடையில் வில் இருந்தாலும் வெண்ணெய் இருந்தாலும் ரெண்டு கையில இருக்கு. இப்போ ஆஞ்சநேயரை சேவிச்சோம், சஞ்சீவி மலை இருக்கு. ராமனை சேவிக்க போறோம், வில் இருக்கு. கண்ணனை சேவி வெண்ணெய் இருக்கு. வில்லுக்கும் வெண்ணைக்கும் பெருமானுக்கும் இல்லை. அவர் வில்ல காப்பார், அனுபவிக்க வைப்பார். வெண்ணைய சாப்பிட்டோம் இனிமையா இருக்கும், வில்லுதான் பார்த்தோம். ரெண்டு இருந்தால் அனுப்பப்படுவோம். யாரும் வில்ல அணைச்சுன்னு படுத்துக்க முடியாது, சாப்பிட முடியாது, வில்லத்தை சூடிக்க முடியாது, வில்ல உடச்சிக்க முடியாது. ஆனா வெண்ணெய்னு பாருங்க, வெண்ணெய் ரொம்ப நல்லா சாப்பிடலாம். காய்ச்ச வெண்ணெய் ஆகும். நெய்ய வச்சு மைசூர் பாகு பண்ணலாம், தேங்காய் பண்ணலாம், கேக்கு பண்ணலாம். வெண்ணையா இருந்தா இனிமையா அனுபவத்தை கொடுக்கிறது. அப்ப ராம் ரட்சிக்கிறான், கண்ணன் அனுபவத்தை கொடுக்கிறார். இடத்துல நாம் அறிவித்துக் கொண்டோம். இனி அடுத்து காப்பாற்பட்டான். 63வது சர்க்கம். பூர்ணே வருஷ சஹஸ்ரேது அதம் அபதத் சுரா சர்வே பரகி ரவி சுமிரம் வதஹ ரிஷிரமசதே ஸ்வார்ஜைஹி கர்ம மேல ஆயு பிரம்ம. பட்டங்களை நாள் தவம் புரிந்து பிரம்மா நினைச்சார். அப்பதான் ராஜரிஷி போறோம், ரிஷியா போறார். இன்னும் 1000 வருஷங்கள் மகரிஷியா போறார். அப்ப 1000 ரிஷி. இவர் புஷ்கரகனை பயந்தார். அது நீராடுவதற்காக மேனகை விட ஆழ்த்தரே நீ பேரழகியாக இருக்கிறாய். என் சிலாலம் தான் தங்கினாள் மனமும் தங்கி போயிட்டு பட்டார். தவம் புரிவது அப்புறம் அடிப்படை தினப்படி சந்தியாவந்தனமானும் இல்லையோ பத்தம் மறந்து விட்டார். விஸ்வாமித்திரம் உபாகமத் தஸ்யாம் வசந்தியாம் வருஷாணி பஞ்ச சிந்தாசோக பராயண. 10 வருஷம் கழிச்சு தன்னது முட்டாள் அப்படின்னு வருத்தப்படி வெட்கப்படி ஆசைப்பட்டுவிடக் கூடாது. ஓர் மேனகை வந்து கெடுத்தால் இனி எத்தனை பேர் வருவார்களோ, இன்னும் இங்க இருக்கவே வேண்டாம். மேனகாம் மதுரைஹி வாக்கை கோபத்தோடு கை ஊப்பினாள். கவலைப்படாதே, உன்னை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் குற்றம் அனுப்பி விட்டு வடதிசையை நோக்கி போனது. உத்தரம் பர்வதம் ராம புத்தின் மகாயச. அங்கே கௌசிகி நதி, நதியின் கரையிருந்து நீண்ட பர்வத்தே ராம தேவதானாம் அபூத்வயம் அமந்திரயன் சமதம் சுரா மகர்ஷி சப்தம் லபதாம் சாத்வயம் குஷிகாத்மஜா. அப்போது மறுபடியும் தோன்றினார். 5 ஆண்டு காலம் வடக்கு தவம் புரி மகர்ஷியா நீர் என் அப்ப பிராஞ்சுவாச்ச பிதாமகம் பிரம்மரிஷிகளைஹி கர்மபி சுபைஹி. உமக்கு வணக்கம், எனக்கு பிரம்மரிஷிப்பன் கொடுத்துகிறார். பிரம்மரிஷிப்பட்டம் தான் கொடுத்திருக்கிறேன். பிரம்மதோ பிரம்மா நதா முனிஷார் இல்லை.
தவாரம் மத்தவம் புரிய அலமரிஷிப்பதாம் நிகழ்ச்சி வரப்பட்டது. நாமே இழுத்து போவோம். அரசு